Welcome to this English for Elegance channel. In the particular video, we will talk about important foreign words in English. This is very useful for schools, colleges and all competitive exams. Number one for today is ad hoc, ADHOC. Ad hoc na arranged for a particular purpose. தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணா அது பேர் ad hoc, ADHOC. Very important, very useful for everybody. This is commonly used everywhere. Number two is bona fide. BONAFIDE. Bona fide means in good faith. நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு கடிதமோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ கொடுத்தா அது பேர் bona fide certificate அப்படிம்பாங்க. BONAFIDE. மூணாவது de facto. DEFACTO. De facto என்றால் உண்மையில். In fact. De facto. அடுத்து நாலாவது de jure. DEJURE. De jure na in law. சட்டத்தில் அல்லது சட்டப்படி. de jure. அடுத்து இப்போ ட்ராமாவில் நிறைய பேர் ஆக்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த ட்ரூப், அந்த ஆக்டர்ஸோட அந்த குரூப் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ட்ராமட்டிஸ் பர்சனே. ட்ராமட்டிஸ் பர்சனே என்றால் ஒரு நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களின் அந்த லிஸ்ட், பட்டியல். அதுக்கடுத்து மேன், மனுஷனுக்கு பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ். HOMOSAPIENS. ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னா மேன் as a thinking animal. அடுத்து இந்த ஒன்று இப்போதைக்கு in toto. In toto na மொத்தத்தில் அல்லது entirely, in full. So ad hoc, bona fide, de facto, de jure, dramatis personae, homo sapiens, in toto. இந்த மாதிரி ஸ்கூல்லையோ எக்ஸாம்லேயோ காலேஜ்லேயோ காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயோ கேட்டாங்கன்னா இதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும். ஃபாரின் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் நிறைய இருக்குது. திஸ் இஸ் a very important topic, very interesting topic and very useful topic for everybody and to enrich your communicative skills in English. இதை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் ஆல்சோ. இந்த டாபிக் பேர் ஃபாரின் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். இப்போ கொடுத்த இந்த 7 வேர்டு ஃபுல்லாகவே லாட்டின்லேருந்து வந்தது. தேங்க்யூ வெரி மச்.